ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 11 அக்கௌண்டன்சியில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பார்க்க போகிறோம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்னதுமே பயந்துட வேணாம். இட் இஸ் வெரி ஈஸி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சரிங்களா? ஆஸ் வி ஆர் ஹியூமன்ஸ் வி கேன் மேக் எரர்ஸ். அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம், அந்த அக்கௌண்ட்ஸில் மேக் பண்ண மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம், கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ என்ன மாதிரி எரர்ஸ் இதில் ஹேப்பன் ஆகும் அக்கௌண்ட்ஸில் அப்படின்னாக்கா, எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன், errors of commission, errors of principal and compensating errors. So errors of omission அப்படின்னாக்கா, errors of omissionனாக்கா அந்த particular transactions omit பண்ணியிருக்கலாம். That is, it may be complete or partial. கம்ப்ளீட்டாக அந்த purchase of goods ஃப்ரம் பாலு அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக அதை ஒமிட் பண்ணியிருக்கலாம். பர்ச்சேசஸ் ப்ளஸ் பாலு ரெண்டு அக்கௌண்ட்லேயுமே மேக் பண்ணாமல் இருக்கலாம் டிரான்சாக்ஷன். ஆர் இன் கேஸ் பார்ஷியல் ஒமிஷனாகவும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இஸ் எரர்ஸ் ஆஃப் கமிஷன். எரர்ஸ் ஆஃப் கமிஷன்னாக்கா, it may be due to wrong amount to correct side of an account, wrong amount to wrong side of an account, posting a correct amount to wrong account. So many cases are there. அப்புறம் errors of principle. So errors of principle நாக்கா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லேயே தப்பு, அதாவது பர்ச்சேஸை கொண்டு போய் சேல்ஸில் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கா இட்ஸ் அ பிக் எரர். ஸோ இந்த எரர்ஸை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் காம்பன்சேட்டிங் எரர்ஸ். காம்பன்சேட்டிங் எரர்ஸ்னால் நியூட்ரலைஸ், தட் இஸ் டெபிட் கிரெடிட் போத் ரெண்டுலேயுமே தப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் காம்பன்சேட்டிங் எரர்ஸ். தென் எரர்ஸ் கேன் பி ரெக்டிஃபைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எரர்ஸ் கேன் பி ரெக்டிஃபைடு. எப்படி எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், while preparing trial balance, after preparing the trial balance, but before preparing final accounts, after preparing final accounts, even after preparing final accounts too, we can rectify the error. So trial balance prepare பண்ண முன்னே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலாம். அந்த மிஸ்டேக்ஸ் எரர்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் we can find it out, we can correct it, and while preparing trial balance prepare பண்ணும் போதும் we can rectify the error. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முன்னையும் கரெக்ட் பண்ணலாம், ஆஃப்டரும் வி கேன் கரெக்ட் இட். ஸோ ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ன்றதும் டஃபஸ்ட்டு சாப்டர்னால் நீங்கள் தயவுசெய்து பயப்படாதீங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, இது டெபிட்டா கிரெடிட்டா அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சாப்டர் ரொம்ப 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 ஈஸி. இதர் அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கா, ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. ஸோ இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், state the account or accounts affected in each of the following errors. So goods purchased on credit from Saranya for rupees 150 was posted to debit side of her account. So in the transaction ka enna journal podvinga. So purchase on credit from Saranya, appa purchase account debtor to Saranya 150 rupees அப்படினு என்ட்ரி இருக்கும். ஸோ சரண்யா அக்கௌண்ட்டில் என்ன போடுவோம், பை பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு 150 கிரெடிட் பண்ணியிருப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெபிட் சைடில் பர்ச்சேசஸ் 150 அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் என்ட்ரி என்னவா இருந்திருக்கணும், பர்ச்சேசஸ் 150ன்னு கிரெடிட் சைடில் இருந்திருக்கணும். ஆனால் டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் சைடு இதாக போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, போஸ்டட். இப்போ என்ன ஆகும், சரண்யா அக்கௌண்ட் 0 ஆகிடும். ஸோ டெபிட்டில் 150, கிரெடிட்டில் 150. ஸோ இட் வில் பிகம் 0. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னும் ஒரு 150யை ஆட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ சரண்யாஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் வித் 300. இதுதான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம், த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் இஸ் rupees 4500 வாஸ் போஸ்டட் ட்வைஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்னன்னு யோசிங்க. ஸோ பர்ச்சேஸ் ஃப்ரம் கிரெடிட்டார், ஒரு கிரெடிட்டார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஜேர்னல் வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு தட் சண்டர் கிரெடிட்டார் இல்லைங்களா? அந்த 4500 அப்படி போஸ்ட் ஆகிருக்கணும். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து ட்வைஸாக 2 தடவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட்டாருடைய அக்கௌண்ட்டில் என்னவா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பை பர்ச்சேசஸ்னு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பர்ச்சேஸ் புக்கில் 4500 நாம் டபுள் டெபிட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? பர்ச்சேஸ் புக்கில் கிரெடிட்டார்ஸை டெபிட் பண்ணுவோம், 2 கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு 4500 என்ன பண்ணியிருப்போம்,
டெபிட் பண்ணியிருப்போம், அதை ட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு என்ட்ரியை கேன்சல் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மளுக்கு டெபிட் சைடில் என்ன இருக்கும்? 2 சஸ்பென்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஒரு 4500 இருக்கும். ஏற்கனவே ஒரு 4500 ப்ளஸ் ஒரு 4500. ஸோ இந்த 4500 எப்படி நம்ம கேன்சல் பண்ணோம்? ஸோ கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேஸ் வித் 4500. ஸோ கிரெடிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, கிரெடிட் விற்கும்போது, ஸோ இந்த 4500 நம்ம கேன்சல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்த எக்ஸஸ் 4500 கிரெடிட் பண்ணும் பொழுது 4500 gets rectified. Thanks for watching. Do follow my channel for updates. Thank you.